நெட்டட் பிளவுசஸ் வந்து ரொம்பவே அதிகமா யூஸ் பண்றாங்க இல்லையா? அந்த நெட்டட் பிளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா லுக்கா வேணும் அப்படின்னா இன்னும் என்ன கிராண்டியரா நம்ம பண்ண முடியும்? நெட்டட் பிளவுஸ் போட்டாலே நமக்கு மோஸ்ட்லா கிராண்ட் லுக் தான். ஒரு ட்ரெண்டி லுக் மாதிரி, கிராண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரெண்டி லுக், டீசென்ட் லுக், அந்த மாதிரியான லுக் தான் வந்து நெட்டட் பிளவுஸ் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ ஃபுல்லா இந்த இடம்லாம் வந்து நெட்லயே கவர் பண்றாங்க. சோ அது எப்படி நம்ம ஈஸியா கேரி பண்ணலாம்? சோ கேரி பண்ணனும் போது நீங்க அப்படி பிளெயின், நீங்க லைனிங் இல்லாம நெட்ல யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரேட்ஸ் பேஸ்ட் இருக்கு. உங்களுக்கு ஒரு 45 ரூபீஸ்லயும் நெட் அவைலபிளா இருக்கு, 60 to 70 ரூபீஸ்லயும் நெட் அவைலபிளா இருக்கு, 100 120லயும் இருக்கு. அப்போ எனக்கு டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான நெட் ஃபேப்ரிக் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். சாட்டன் சாரினாலே அது ஒரு தனி லுக் தான். சோ சாட்டன் சாரியை வச்சு நம்ம என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் மேக் அவுட் பண்ணலாம்? ஓகே, சோ சாட்டன் சாரி வந்து நம்ம பிளெயினா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா அதர் ஃபேப்ரிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம பிளெயின் சாட்டன் மேட்ச் பண்ணி ஒரு கிராண்ட் ஷால், நீங்க அதை ஜார்ஜெட் ஷாலோ துப்பட்டா அந்த மாதிரி நீங்க வந்து பேர் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு இதுவா இருக்கும். மாம் அண்ட் டாட்டர் காம்போ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்ல வந்துட்டு சல்வார் பண்ணிக்கலாம். சாட்டன் சாரிக்கு என்ன பிளவுஸ் போட்டா நல்லா? காட்டன்ல வந்துட்டு கலம்காரி போடலாம், சூப்பரா இருக்கும். ஃபுல் ஸ்லீவ் வச்சு நீங்க ஒரு பிளெயின் சாட்டன் சாரி போட்டீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பரா இருக்கும். கிராப் டாப் கூட வந்து ஈஸியா மெட்டீரியல்ஸ்ல தைக்கலாம். அதுக்கு என்ன மாதிரியான ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும்? கிராப் டாப் பாத்தீங்க அப்படின்னா பேஸ்டா அதுவுமே ஃபேப்ரிக் தான். சோ கிராப் டாப் வந்து மோஸ்ட் காட்டன்ல தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து நெட்டட் பிளவுசஸ் வந்து ரொம்பவே அதிகமா யூஸ் பண்றாங்க இல்லையா? சோ அந்த நெட்டட் பிளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா லுக்கா வேணும் அப்படின்னா இன்னும் என்ன கிராண்டியரா நம்ம பண்ண முடியும்? நெட்டட் பிளவுஸ் போட்டாலே நமக்கு மோஸ்ட்லா கிராண்ட் லுக் தான். ஒரு ட்ரெண்டி லுக் மாதிரி, கிராண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரெண்டி லுக், டீசென்ட் லுக், அந்த மாதிரியான லுக் தான் வந்து நெட்டட் பிளவுஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இந்த பட்டு சாரிக்கெலாம் வந்துட்டு நெட்டட் வந்து ஆட் பண்ண வந்துட்டு சூட் ஆகுது. அது வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கு பட்டு சாரின்றது. ஸோ அதுல வந்து நம்ம நெட்டட் வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாது. இப்போ சாஃப்ட் சில்க் சாரி இருக்கு, பனாரசி சாரி இருக்கு, அந்த மாதிரி சாரீஸ்லாம் வரும்போதுட்டு நீங்க நெட்டட் யூஸ் பண்ணும்போது அதோட லுக் வந்துட்டு உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆக்கணும் அப்படின்னா ஸ்டோன் ஒர்க்ல ப்ரூச்சஸ் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுல அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஹைலைட்டான லுக் வந்து கொடுக்கும் நெட்டட் பிளவுஸ். இல்ல எனக்கு வந்து பாடி வந்து ஃபுல் ஃபேப்ரிக்ல கொடுத்து ஃபுல் ஸ்லீவ்ல வந்து நெட்டட்லயே உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட்ட ஃபேப்ரிக்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்லீவ் வச்சு நீங்க பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிராண்டான லுக் வரும். டிசைனர் சாரிக்கு நம்ம பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ இன்னும் பாத்தீங்கன்னா நெட்லயே நிறைய வெரைட்டி இருக்கு. பிளெயின் நெட் இருக்கும், சாஃப்ட் நெட் இருக்கும், எம்ப்ராய்டரி நெட் இருக்கும், பிராசோ நெட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டைப் ஃபேப்ரிக் இருக்கு. இப்போ ஒரு மேக்ஸி பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு கிராண்டான மேக்ஸி பண்ணணும் அப்படின்னா எம்ப்ராய்டரி ஃபேப்ரிக் நெட் இருக்கிறது நான் போவேன். எனக்கு வந்து இப்போ நார்மல் டெய்லி வேருக்கு போடணும் அப்படின்னா பிராசோ டைப் நெட்டட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பிளெயின் நெட்ன்றது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஆல்ரெடி இருக்க ஃபேப்ரிக்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லுக் கொடுக்குது. இப்போ ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணோம்னா எனக்கு இங்க மட்டும் நெட் வேணும் போது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பிளெயின் நெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி டைப் நெட் இருக்கு. நம்ம என்ன அவுட்ஃபிட் ஸ்டிச் பண்ண போறோம்ன்றதை பேஸ் பண்ணி நெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெட்டுனாலே டக்குன்னு ஒரு சின்ன ஆணிலையோ இல்ல வளையல்ல மாட்டினா கூட அது கிழிஞ்சிரும் இல்லையா? லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஆனா இருந்தாலுமே ஃபுல்லா நெட்ல தான் பண்றோம். அதிகபட்சமா சொல்லணும்னா போட் நெக் பிளவுஸ் வந்து இப்ப ஃபுல்லா இந்த இடம்லாம் வந்து நெட்லயே கவர் பண்றாங்க. சோ அது எப்படி நம்ம ஈஸியா கேரி பண்றது? ஓகே, ஸோ கேரி பண்ணணும் போது நீங்க அப்படி பிளெயின், நீங்க லைனிங் இல்லாம நெட்ல யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரேட்ஸ் பேஸ்ட் இருக்கு. உங்களுக்கு ஒரு 45 ரூபீஸ்லயும் நெட் அவைலபிளா இருக்கு, 60 to 70 ரூபீஸ்லயும் நெட் அவைலபிளா இருக்கு, 100 120லயும் இருக்கு. அப்போ எனக்கு டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான நெட் ஃபேப்ரிக் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டி நகர் களஞ்சியம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அங்க மட்டும் தான் சாஃப்ட் நெட் ஃபேப்ரிக் வந்து கிடைக்குது. இங்க சரௌண்டிங்ல நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கல. பாடி சரவணா ஸ்டோர் நினைக்கிறேன், அங்கேயும் இந்த மாதிரி சாஃப்ட் நெட் ஃபேப்ரிக் இருக்கு. அது உங்களுக்கு சாஃப்டாவும் இருக்கும், டக்குன்னு மாட்டினா அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. நார்மல் நம்ம ஒரு 35 ரூபீஸ்க்கு வாங்குற நெட்டுக்கும் இந்த ஒரு 100 ரூபீஸ்க்கு வாங்குற நெட்டுக்கும் குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது, இது சீக்கிரமா உங்களுக்கு வந்துட்டு டேமேஜ் ஆயிடும். நீங்க ஒரு நல்ல சாரிக்கு வந்து பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நெட் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 1 or 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ண நார்மல் நெட் இஸ் எனஃப். அந்த மாதிரி தான் சாட்டன் சாரினாலே அது ஒரு தனி லுக் தான். சோ சாட்டன் சாரியை வச்சு நம்ம என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் மேக் அவுட் பண்ணலாம்? ஓகே, ஸோ சாட்டன் சாரி வந்து நம்ம பிளெயினா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா
அதர் ஃபேப்ரிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம. ஏன்னா பிளெயின் சாட்டின்ல போட்டோம்னா அந்த காலத்துல போட்டிருப்பாங்க தெரியுமா, ஒரு மாதிரி ஜிகு ஜிகு ஜிகுன்னு அந்த மாதிரி ஆயிடும். ஸோ சம்வாட் நீங்க ஏதாவது பிளெயின் சாட்டின் மேக்ஸி போட்டு ஒரு கிராண்ட் ஷால், நீங்க அதை ஜார்ஜெட்ஸ் ஷாலோ துப்பட்டா அந்த மாதிரி நீங்க வந்து பேர் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மாம் அண்ட் டாட்டர் காம்போ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்ல வந்துட்டு சல்வார் பண்ணிக்கலாம், டாப் மட்டும் பண்ணிட்டு பேண்ட் வந்து நீங்க வேற ஏதாவது ஃபேப்ரிக்ல மேட்ச் பண்ணலாம். இல்ல டாப் போர்ஷன் வந்து வேற ஃபேப்ரிக்ல பண்ணிட்டு பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாட்டின்ல வந்து பண்ணவே கூடாது. அது ஒரு பெரிய மிஸ்டேக். பார்க்கும்போது வந்து ரொம்ப ஓல்டர் டைப்ல இந்த கரகாட்டம் ஆடுறவங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான லுக் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அதுலயுமே வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். அது ரொம்ப லோ குவாலிட்டியா வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு சாட்டின் ஃபேப்ரிக் வந்து சீக்கிரமா உங்களுக்கு வந்து மாட்டும். அந்த மாதிரி வந்து இருக்கும் நார்மல் ரேஞ்ச். ஒரு 80 to 90 rupees அந்த மாதிரி நீங்க வாங்கும் போது உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். அந்த லுக்குமே வந்துட்டு அந்த பழைய லுக் மாதிரி இருக்காது, அவ்வளோ ஷைன் கொடுக்காது அந்த ஃபேப்ரிக். நீங்க நார்மலா வாங்குற ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ஷைன் கொடுக்கும். கொஞ்சம் குவாலிட்டியா நீங்க வாங்கும்போது அவ்வளோ ஷைன் இருக்க சட்டிலான ஒரு ஷைன் தான் இருக்கும். பார்க்க ஒரு ரிச் லுக் உங்களுக்கு கொடுக்கும். சாட்டன் சாரிக்கு என்ன பிளவுஸ் போட்டா நல்லா இருக்கும்? ஓகே, காட்டன்ல வந்துட்டு கலம்காரி போடலாம், சூப்பரா இருக்கும். ஃபுல் ஸ்லீவ் வச்சு நீங்க ஒரு பிளெயின் சாட்டன் சாரி போட்டீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பரா இருக்கும். இல்ல இப்ப நான் ஒரு ஃபங்க்ஷன் போறேன், இது வந்து நார்மல் காட்டன்ன்றது. இப்ப ஒரு ஃபங்க்ஷன் போறேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் டிசைனர் பிளவுஸா பிரிண்டட்ல டிசைன் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா எம்ப்ராய்டரியில டிசைன் வந்துட்டு இருக்க மாதிரி பார்க்கலாம். இல்ல வந்துட்டு பனாரசி பிரிண்ட்ல நமக்கு இருக்கும். அந்த மாதிரி நீங்க வாங்கும் போதே உங்களுக்கு பனாரசி பிரிண்டட்லாம் வந்து இப்ப காம்பினேஷனாவே இருக்கும். இப்ப சாட்டன் சாரி அண்ட் பனாரசி பிரிண்ட் அந்த மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு வருது. அப்படி இல்லைன்னா வந்துட்டு எம்ப்ராய்டரி, நெட்டட் எம்ப்ராய்டரியில உங்களுக்கு ஒரு 500 rupees சாரின்னு நினைக்கிறேன். பிளெயின் சாட்டன் சாரி கொடுத்துருவாங்க, டிசைனர் பிளவுஸ் இருக்கும். அந்த மாதிரி பிளெயின் சாரி போகும்போது நம்ம மோஸ்டா டிசைனர் பிளவுஸ் வந்து பண்ணிக்கலாம். சாரி ரொம்ப ஹெவியா இருக்குன்னா வந்து பிளவுஸ்ல கொஞ்சம் மினிமலான ஒர்க் மட்டும் பண்ணா அந்த மாதிரி பண்ணும்போது ஒர்க் வந்து நமக்கு நல்லா இருக்கும். அவுட்ஃபிட்டோட இது நல்லா இருக்கும். ஒரு முக்கியமான சந்தேகம், இப்போ சாரியோட அட்டாச்ட் பிளவுஸ் வரும், இல்ல ரெடிமேட் பிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போய் இப்ப நம்ம ஒரு டெய்லர் கிட்ட கொடுக்குறோம், இதுல வந்து நல்லா இவ்வளவு தூரம் வரைக்கும் நல்லா எல்போவை தாண்டி இவ்வளவு பெரிய லாங் ஸ்லீவ் வேணும் அப்படின்னு சொன்னா இதுல துணி பத்த மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லி ஆப்வியஸா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாரி எடுக்கும் போது ஒரு 1 மீட்டர் தாராளமா கொடுத்துருவாங்க. நம்ம பட்டு சாரி எல்லாம் எடுக்கும் போது ஒரு 1.25 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதே நீங்க ஒரு 400-500 ரேஞ்ச் சாரி வாங்கும் போது 80 to 90 சென்டிமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. 1ன்னு சொல்லுவாங்க, அதுல 1 இருக்காது. சோ அதனாலதான் வந்து டெய்லர்ஸ் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லி நார்மலா இப்ப எல்லாருமே எல்போ ஸ்லீவ் தான் மோஸ்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுக்கே வந்து நம்ம கொஞ்சம் ஜாயிண்ட் போட், எனக்கு கொஞ்சம் ஃபேட்டா இருந்தாங்கன்னா நம்ம ஒரு ஜாயிண்ட் போட் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ அப்படி நீங்க 3/4 ஸ்லீவ் பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், பாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு மட்டும் நீங்க செப்பரேட்டா அந்த ஷேட்ல எடுத்துட்டு ஸ்லீவ்க்கு வந்து நீங்க சாரியோட ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லீவ்ஸ் தான் நமக்கு ஃபுல்லா தெரியும். ஏன்னா இங்க ரைட் சைட்ல மட்டும்தான் தெரிய போகுது, பேக் நம்ம ஸ்ட்ரைட்டா என்ன பார்க்கும்போது ஆப்வியஸா தெரிய போறது இல்லையா. சோ உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ்ல எனக்கு பிளவுஸ் வேணும், இல்ல 3/4 எனக்கு அந்த பிளவுஸ் கிளாத்தே மேட்ச் பண்ணணும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நீங்க வந்து செப்பரேட்டா கிளாத் எடுத்துட்டு அந்த ஸ்லீவ் பார்ட்டுக்கு நீங்க உங்களோட பிளவுஸ் பார்ட் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ ஆக்வர்டா தெரியாது. ஓகே, இப்போ எல்போவை தாண்டி இவ்வளவு தூரத்துக்கு, நாட் ஃபுல் இவ்வளவு தூரம் இல்ல இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு லாங் ஹேண்ட், லென்த்தி ஹேண்ட் வச்சு ஸ்லீவ் போடணும் அப்படின்னா அது யாராருக்கெல்லாம் சூட் ஆகும்? ஓகே, ரொம்ப ஹைட்டா இருக்கவங்களுக்கு இன்னும் அப்படியே ஒல்லி குச்சி மாதிரி காமிக்கும். அந்த மாதிரி மீடியம் ஹைட்ல இருக்கவங்க, ஷார்ட்டா இருக்கவங்க மோஸ்டா வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப ஹைட்டா இருக்கவங்க ஃபுல் ஸ்லீவ்ஸ் போடும்போது இன்னும் ரொம்ப அவங்களுக்கு லாங்கா காமிக்கும். இப்ப எங்கெல்லாம் நமக்கு வந்து நம்ம ஹைலைட்டா தெரியுமோ அங்கெல்லாம் ஃபேப்ரிக்கை குறைச்சிட்டோம் அப்படின்னா, இப்ப எனக்கு பைசெப் அதிகமா இருக்கும்போது நான் என்ன சொன்னா அங்க ஃபேப்ரிக் கட் பண்ணும். இப்ப ஷோல்டர் ப்ராடா இருக்கு அப்படின்னா போட் நெக் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப ப்ராடா இன்னும் தெரியும். அவங்க லோ நெக் தான் யூஸ் பண்ணணும். எனக்கு எங்கெல்லாம் பாடி வந்து ஹைலைட்டா ரொம்ப ப்ராடா இருக்குன்னு ஃபீல் பண்றோனோ அங்கெல்லாம் நம்ம ஃபேப்ரிக் வந்து கம்மி பண்ணிடணும். அப்பதான் நமக்கு வந்து பாடியை தின்னா காமிக்கும். ஓகே, இப்போ நான் ஷார்ட்டா இருக்கேன்னா ஃபுல்லா கவர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் என்ன ஹைட்டா காமிக்கும். ஸ்லீவ்ஸ் இப்படி ஃபுல்லா ஃபேப்ரிக் இருக்கும்போது, இதே ஹைட்டா இருக்கவங்க ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப லீனா ஹைட்டா அந்த மாதிரி காமிக்கும். சோ அதுதான். சரி, இன்னொன்னு இப்போ வந்து இந்த கிராப் டாப் அப்படின்னு சொல்றாங்கல்லப்பா, கிராப் டாப் கூட வந்து ஈஸியா மெட்டீரியல்ஸ்ல தைக்கலாம். சோ அதுக்கு என்ன மாதிரியான ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும்?
கிராப் டாப் பாத்தீங்க அப்படின்னா பேஸ்டோ அதுவுமே ஃபேப்ரிக் தான். ஸோ கிராப் டாப் வந்து மோஸ்ட் காட்டன்ல தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா லினன் இல்ல ரயான், இந்த 3 ஃபேப்ரிக் தான் வந்துட்டு பண்ணுவாங்க. நீங்க பிராண்டட் ஷாப்ல போனீங்கன்னா ரயான் இந்த லினன்ல இருக்கும். நார்மல் இந்த ஜெயச்சந்திரன் அந்த மாதிரி பிராண்டட் ஷாப்ஸ் இருக்கும்ல, அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா காட்டன் தான் மெயினா கிராப் டாப்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த நீலன் துறைக்கையில பெப்பிலம் டாப்ஸ் கூட நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஸோ இது கூட வந்து நம்ம ஜீன் பேர் பண்றோமோ இல்ல லாங் பலாசோ பேர் பண்றோமோ, அது எது பேர் பண்ண போறோம்ன்றது பேஸ் பண்ணி நம்ம ஃபேப்ரிக் சூஸ் பண்ணி வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, பிளாசோ பேண்ட்ஸ் அது கூட பயங்கரம், அது ஒரு லுக்கு, தனி லுக்கு அண்ட் கம்ஃபர்ட் ஜோன் நல்லா கொடுக்கும் இல்லையா? பிளாசோ வந்து ரெடிமேட்ஸை விட நம்மளா வந்து ஸ்டிச் பண்ணி ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டா அதுல என்ன பெனிஃபிட்? இதுல வந்து என்ன பெனிஃபிட், ஏன்னா நம்ம எந்த டிசைனும் பண்ண போறது இல்லை, எதுவுமே பண்ண போறது, நம்ம ரெடிமேடா எடுத்தாலும் ஸ்டிச் பண்ணாலும் சேம் தான். இப்ப சில பேருக்கு வந்து எனக்கு இந்த சைஸ்ல கிடைக்காதுன்னு இருப்பாங்கல்ல, இப்ப ரொம்ப லீனா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும், அவங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப 4XL அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கிடைக்காது, அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பிளாசோல மோஸ்டா அந்த மாதிரி கிடையாது. பட் ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப ஃபிட்டா போடுவோம். இப்போ நான் ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸே வந்து நான் ரொம்ப ஃபிட்டா போட மாட்டேன், நார்மலா தான் வந்துட்டு போடுவேன். ஸோ நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஃபேப்ரிக் எடுத்து எனக்கு ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்குவேன். எனக்கு டைட் ஃபிட்டாகவும் போட மாட்டேன், லூஸ் ஃபிட்லேயும் போட மாட்டேன், நார்மல் ஃபிட் எனக்கு உட்காந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் வந்து ஆப்வியஸாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் பலாசோன்றது கஸ்டமைஸ் பண்றதுல பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க ரெடிமேடா விஷயம் இருக்கு. பலாசோல பாத்தீங்கன்னா ஃபிளார் கீழே அந்த ஃபிளார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலது ரொம்ப ஓவரா கொடுத்துருப்போம், அந்த காலத்துக்கு சொல்றேன், அசிங்கமா இருக்கும். இன்னும் நமக்கு தடுக்கிறதுக்கு கூட நிறைய உங்களுக்கு நேம் இருக்கும். ஸ்கர்ட் டைப் பலாசோ இருக்கும். ஸ்கர்ட் டைப் பலாசோ தான் உங்களுக்கு அப்படி நிறைய ஃபிளார் இருக்கும். சோ நம்ம எடுக்கும் போதே பார்த்து எடுத்துக்கலாம், மீடியம் ஃபிளார்ல எடுக்கிறோமா இல்ல ஸ்கர்ட் டைப் ஃபிளார்ல எடுக்கிறோமான்றது பேஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது தான். இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்றப்போ கீழே பிளாசோல வந்துட்டு அந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணலாம் இல்லையா? இந்த கோல்டு சில்வர் பிரிண்ட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணா அது கொஞ்சம் பார்டர் மாதிரி சொல்றீங்க. இல்ல மாடர்ன் as well as கீழ வந்து கொஞ்சம் நம்ம சில பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணும்போது மேல இப்ப கேஷுவலா ஒரு நார்மல் ஷார்ட் டி-ஷர்ட் போட்டா கூட அது ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும்ல. ஆமா, இப்போ நீங்க கஸ்டமைஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ என்ன நம்ம ஃபேப்ரிக் வாங்கி ஒரு இடத்துல கொடுத்து ஸ்டிச் பண்றதுக்கும், இப்போ பலாசோன்னும் போது மோஸ்டா உங்களுக்கு ஷாப்ஸ்ல வந்து ஒரு 200 to 300 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். இப்போ அதே நீங்க ஃபேப்ரிக் எடுத்து இப்போ நீங்க பிளெயினா கஸ்டமைஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மணி வேஸ்ட் தான். எனக்கு வந்து இந்த டிசைனர் இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிசைனா எக்ஸ்ட்ரா பண்ணிக்க போறோம்னா ஆப்வியஸா நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலா நீங்க ஒரு 200 to 300 வரும். இது நீங்க ஃபேப்ரிக் 300க்கு வாங்கி ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணா 400 to 500 வந்துரும். சேம் டைப் ஃபேப்ரிக் தான், சேம் லுக் தான். ஐ மீன் நீங்க பிளெயினா பண்ணிக்கும் போது சொல்றேன். நீங்க டிசைன் வச்சு கஸ்டமைஸ் பண்ணணும் போது ஆப்வியஸா நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட்னு சொன்னீங்க இல்லையா? ஸ்ட்ரெயிட் பேண்ட் அண்ட் சிகரெட் பேண்ட் இதுக்கும் என்னப்பா வித்தியாசம்? ஓகே, சோ ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ்க்கும் சிகரெட் பேண்ட் ரெண்டுமே சேம் தான், ரெண்டும் டிஃபரெண்ட் கிடையாது. சிகரெட் பேண்ட்னும் போது ரொம்ப மைனட், ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்கும். நீங்க வந்துட்டு ரொம்ப உட்கார்ந்து எந்திரிக்க அளவுக்கு அந்த கம்ஃபர்டபுளா வந்து இருக்காது சிகரெட் பேண்ட்ல. பட் ஸ்ட்ரெயிட் பேண்ட்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்ஸ்ல லெகின் எப்படி இருக்கும் நமக்கு அந்த மாதிரியான ஃபேப்ரிக்ஸ்ல உங்களுக்கு ஸ்ட்ரைட், ஆனா என்ன லெகினோட கொஞ்சம் திக்கரா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணா நமக்கு கம்ஃபர்டபுள், மூவ்மெண்ட்டுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, இந்த ஸ்லீவ் பத்தி பேசும்போது நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கீ ஹோல் ஸ்லீவ்னு சொல்றாங்கல்ல, அது இப்போ எந்த அளவுக்கு ஃபேஷனபிளா இருக்கு? கீ ஹோல் ஸ்லீவ்ல வந்து மலையேறி போயிடுச்சு. இப்போ மோஸ்டா யாரும் யூஸ் பண்ண போறது இல்ல. அதான் ஆல்ரெடி நான் சொன்னேன், கீ ஹோல்ன்றது இப்ப பேக்ல நிறைய கேக்குறாங்க. அது அடுத்த क्वेश्चन இருந்தது. அதான் பேக்ல நிறைய எனக்கு போட் வேணும், ஒரு கீ ஹோல் மட்டும் கொடுத்துருங்க, இல்ல ஒரு ஃபிஷ் ஐ கட் மாதிரி கொடுத்துருங்க. ஹார்ட் கூட நிறைய பேர் இப்ப கேக்குறாங்க, ஹார்ட் ஷேப் கொடுத்துருங்க அந்த மாதிரி. சோ ஸ்லீவ்ல பெருசா இப்ப யாரும் யூஸ் பண்ணது இல்ல. போட் ஐ மீன் பேக்ல நிறைய பேர் இப்ப கீ ஹோல்ல இருந்து யூஸ் பண்றாங்க. எங்க ஒரு பீரியட்ல ஜன்னல் வச்ச ஜாக்கெட் இருந்ததுப்பா, இப்போ பாத்தீங்கன்னா எங்க திரும்பினாலும் பின்னாடி ஹோலுன்னு போர் அடிக்குது. அது கொஞ்சம் இன்னும் டிஃபரெண்டா இப்போ ஒரு 10 பொண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஹோல் அப்படின்னு போட்டு பார்க்கும் போது நமக்கே போர் அடிக்குது. சோ அதுல இன்னும் என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாம்? ஓகே, சோ அதனால நம்ம நிறைய இப்போ ஷேப்ஸ் வந்து இப்போ கொண்டுட்டு வந்தோம். நம்ம பட்டர்ஃப்ளை ஒன்று போட்டுருந்தோம், அது செம்ம ஹிட் போச்சு. நிறைய ஆர்டர்ஸ் வந்து கண்டினியூஸா பண்ணோம், நிறைய பேஜஸ்லயுமே கூட அதை ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நார்மல் இல்லாம அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை கொடுத்து, அந்த பட்டர்ஃப்ளை வந்து எனக்கு டிரான்ஸ்பரண்டா வேண்டாம் அப்படின்னு நெட் அங்கே கொடுத்துருவோம். ஸோ சம்வாட் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கும். அப்புறம் வந்து ஹார்ட் நம்ம லாஸ்ட் டைம் கூட எடுத்துட்டு வந்திருந்தோம், காமிச்சிருந்தோம், ஹார்ட் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா
பாட்லயே வந்துட்டு எனக்கு இன்வெர்டட் பாட் நிறைய பேர் வந்து பண்றாங்க, இப்படி இன்வெர்டட் பாட் மாதிரி. சோ எப்படிலாம் வந்து இப்ப லோட்டஸ் ஷேப் ஒண்ணு லாஸ்ட் டைம் எடுத்து வந்திருப்பேன், லோட்டஸ் வந்து இப்போ டிஃப்ரெண்டா பண்ணுது. அது ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பண்ணிட்டோம் லோட்டஸ் பிளவுஸ். அந்த மாதிரி டிஃப்ரெண்டா அப்படியே அப்டேட் பண்ணிக்க வேண்டியதுதான். வர வர நம்ம அப்படியே போட்டுட்டே இருக்கோம், அவ்வளவுதான். ஃபேஷன் வந்து இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம கத்துக்கிறோம், நம்ம பண்றோம் இல்லையா? ஏன் வந்து ஒரு பெண்மணி ஃபேஷன் டிசைனிங் கத்துக்கணும்? அதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான ஏர்னிங்ஸ் கிடைக்கும்? ஏர்னிங்ஸ்ன்றதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு நாளைக்கு இப்போ நீங்க சொல்லி நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி நான் போட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் அதுதான். இப்போ நீங்க ஒரு டெய்லர் கிட்ட போய் எனக்கு இப்ப ஃபேப்ரிக் எடுத்து இப்ப பண்ணுங்கன்னா நம்மளால பண்ண முடியாது. ஸோ இப்போ லாஸ்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கூட கிரீன் மேக்ஸி மாதிரி நான் போட்டு போயிருப்பேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 6 o'clock வந்து அவார்ட் ஃபங்க்ஷன், ஓகேவா? நான் 2 o'clock போய் ஃபேப்ரிக் வாங்கிட்டு வந்து 4 o'clock ஸ்டிச் பண்ணி 5 o'clock ரெடியா 6 o'clock போயிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு மெயின். செல்ஃபா எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா வேணும்னா உடனே நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிப்பேன் ஃபர்ஸ்ட். ஸோ செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே ஃபேப்ரிக் வாங்கிட்டு வந்து இதுதான் டிசைன் அவங்களே கொடுத்து அவங்களே கஸ்டமைஸ் பண்ண கஸ்டமர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த கஸ்டமைசேஷன் வளர 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 என்ன ஆகுது, இந்த ஃபீல்டுக்கான இது வந்து அதிகமாகுது, ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகுது. ஸோ இப்போ எங்க ஏரியாலே பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஷாப் வச்சுக்கிறேன் 5 டெய்லர் ஷாப்ஸ்க்கு மேல இருக்கு. பக்கத்து ஸ்ட்ரீட்லயே 4 டெய்லர் ஷாப்ஸ் இருக்கு. அதை மீறி நமக்கு எப்படி ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா, கஸ்டமைசேஷன் இப்ப அதிகமாயிடுச்சு. இப்போ நம்ம அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்போம், ஒரு திவாலிக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்போம், ஒரு பொங்கல், இவ்வளவுதான். பட் இப்போ நம்ம நினைச்சா ட்ரெஸ் எடுக்கிறோம், நினைச்சா ஃபேப்ரிக் எடுத்து கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ நம்ம அதிகமா வந்து நம்ம ட்ரெஸ் வந்து அவுட்ஃபிட் பண்ண என்ன ஆகுது, எங்களை மாதிரி டிசைனர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட். ஓகே, பெனிஃபிட்னு சொல்றீங்க. ஆனா தெருவுக்கு ஒரு 5 டெய்லர் வந்துட்டாங்கன்னா அப்ப எப்படி அது ஃபீல்டு ரொம்ப காம்படிட்டிவா போகுது? ஃபீல்டு எப்படி காம்படிட்டிவ்னா, இப்போ என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாமே நார்மலா இருப்பாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்ல பண்றோம், ட்ரெண்டியான ஒர்க் பண்றோம். ஸோ எனக்குமே பாத்தீங்கன்னா சரௌண்டிங்ல இருக்க ஆர்டர்ஸை விட ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட்ல இருந்து வரவங்க தான் அதிகம். தென் ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான் அதிகம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல பார்த்துதானே நமக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ வந்து 4 to 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருந்து வருவாங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸ் அதிகமா இருக்கும். பட் என்னோட சரௌண்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து எனக்கு மினிமமா தான் இருக்கும். இப்படி வர ஆர்டர்ஸ் தான் எனக்கு அதிகமா இருக்கும். சோ இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்ம கரண்ட் ட்ரெண்டோட அப்டேட்டடா இருக்கணும் இல்லையா? கரண்ட் ட்ரெண்ட் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? கரண்ட் ட்ரெண்ட் நம்ம தான் கிரியேட்டே பண்ணணும். அங்க நம்ம தான் கிரியேட் பண்ணணும். இப்ப எப்படி அந்த பட்டர்ஃபிளை பிளவுஸ் ஆகட்டும், இல்ல லோட்டஸ் பிளவுஸ் ஆகட்டும், அதெல்லாம் சும்மா ஒரு ஷேப்ல நம்ம பண்ணும்போது ட்ரை பண்ணது அது இவ்வளவு ஹிட் ஆகும்னு வந்து நம்ம யோசிச்சு பண்றது இல்ல. சோ பட்டர்ஃபிளைமே நம்ம சும்மா ஒரு பேட்டர்ன் ரெகுலரா இருக்குன்னு ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணோம், லோட்டஸ்மே ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணோம். அந்த மாதிரி நம்ம ஒரு ஒர்க் டிசைன் பண்ண போவோம், அப்ப டக்குன்னு ஒரு ஹிட் ஆகும். சோ இதுவுமே வந்து எனக்கு பிளான் பண்ணல, இந்த ட்ரெஸ் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன், சம்வாட் ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி லாஸ்டா அப்புறமா அட்டாச் பண்ணதுதான் இது எல்லாமே. அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும் போதே வந்து நம்ம கிரியேட் பண்றதுதான் வந்துட்டு இருக்கும். சில பேர் வந்து மற்ற பேஜஸ்ல இருக்கிறத வந்து நம்ம கிட்ட எடுத்து வந்து காமிச்சு இந்த மாதிரி எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல நம்ம அப்டேட்டடா இருக்கணும். இந்த நம்மள மாதிரி இருக்க பேஜஸ் நம்ம நிறைய ஃபாலோ பண்ணணும். எந்த மாதிரி ட்ரெண்ட்ல இருக்காங்க, அவங்க எப்படி வந்துட்டு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த அப்டேட்டா இருந்தா மட்டும்தான் நம்ம கஸ்டமர் கிட்ட வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும். அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி காட்டி கேட்கும் போது எனக்கு இது தெரியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அப்டேட்டடா இருந்தா மட்டும்தான் ஓகே சிஸ்டர் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட வந்து பேச முடியும். சோ நிறைய விஷயங்கள் வழக்கம் போல இன்னைக்கு வந்து என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, சோ நிறைய விஷயங்கள் நம்மளோட நேயர்களுக்காக சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ.